ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஓகே, டைலாக் இப்போ நிறைய வருது பாருங்க. இது என்னப்பா முதல்ல கையில வருது கொரோனா. நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, ஃபேமிலிலாம் வேற வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. குழந்தைங்க சின்ன பசங்க கூட வந்திருக்கீங்க. உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரசிகர் பெருமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நான் இல்லை, தமிழ் சினிமாவே இல்லை. உங்களை நம்பிதான் எல்லாருமே இருக்கோம். தமிழ் சினிமாவே இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கொரோனாக்கு அப்புறம் நான் மீட் பண்ற மிகப்பெரிய கும்பல் நீங்க தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பாக்குறது. மெயினா தியேட்டர்ல பாக்குறது. நானும் கிட்டத்தட்ட இந்த 6-7 மாசமா எந்த தியேட்டருக்கும் போகல. படமும் ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய ஓடிடில தான் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு. இயக்குனர் கண்ணன் சார் இவரு. ஆனா ஓடிடில பண்ண வேண்டாம், இது தியேட்டர்ல ஆடியன்ஸ் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் அப்படின்ட்டு டைரக்டர், அப்புறம் இந்த படத்தினுடைய ரிலீஸ் பண்ணக்கூடிய ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இது வந்து மக்கள் வருவாங்களா தியேட்டருக்கு, படத்தை பார்ப்பாங்கன்ற ஒரு பயம் எங்களுக்குள்ள உள்ள டொக்குன்னு அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. பட் இவ்வளவு பேர் வந்து தியேட்டர்ல படத்தை பாக்குறீங்கன்னா நீங்க தான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவை வாழ வைக்க போற. நிறைய பேர் இதுக்கப்புறம் வருவாங்க தியேட்டருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறாங்கல்ல அவங்கதான் உண்மையிலேயே எங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வங்கள் சொல்லணும். உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா கண்டிப்பா நல்லபடியா போகுன்றது எந்த டவுட்டுமே இல்லை. இது என்னுடைய படம், எனக்கு மட்டும் இல்ல, இனி தமிழ் சினிமாக்கே மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய 2 கை கூப்பி என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் உங்களை போல தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ஸ்ல போய் படம் பார்க்குறாங்க. எல்லாரையும் போய் நேர்ல பார்த்து நன்றி சொல்ல முடியாததுனால அவங்க எல்லாருக்கும் உங்கள் சார்பா உங்களோட சேர்ந்து இந்த கேக்க வெட்டி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் தான் இந்த பேண்டமிக்ல அண்ணா வந்திருக்காங்க. எங்க தியேட்டர் வந்ததுக்கு அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கமலா திரையரங்களுடைய இப்பொழுது இதுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு சானிடைசர் கொடுத்து மாஸ்க் கொடுத்து அவ்வளோ நீட்டா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இவ்வளவு மாதிரி தியேட்டர் ஓனர்ஸும் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். ஸோ உங்க சார்பா மற்ற எல்லா தியேட்டர்ஸ் ஓனர்ஸுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் சந்தான சாருக்கும் ஜெயங்கொண்டாலேருந்து நட்பு 2007 இருந்து. அப்புறம் கண்டேன் காதலை முக்கராசு கேரக்டர் தமிழ்நாட்டையே கலக்கினாரு. ஸோ இது என்னோட அவர் கூட 5வது படம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அத்தனை பேரை பார்க்கறதுக்கு. இந்த படம் முழுக்க சந்தான சாரோட சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அனைவருக்கும் நன்றி. கேட்க
தமிழ்நாட்டில் இருக்க மொத்த தேட்டருக்கும் போய் நன்றி சொல்ல முடியாதனால கமலா தேட்டரில் வந்து இங்கே இருக்க ஆடியன்ஸுக்கு அவங்களோட கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்கேன். இது என்னுடைய படம் இல்லை, இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எல்லா படத்துக்கும் இவங்க தான் உண்மையிலேயே என்ன சொல்கிறது ஒரு வாழ வைக்கும் தெய்வங்கள். ஸோ இவங்க வரலன்னா இந்த படங்கள் எல்லாமே இதுவாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. ஸோ மற்ற விஷயங்களை அங்கே போயிட்டு ப்ரெஸ் மீட்டில் பார்த்துட்டு ஓடிடியில் வெளியாகிறது எப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புரியல. இல்லை அதுதான் இப்போது அந்த சுச்சுவேஷன் தான் எல்லாருமே ஆரம்பித்தாங்க. ஓடிடின்றது ஒரு நம்ம பூஜை ரூம் மாதிரி, ஆனால் தேட்டருன்றது ஒரு கோவில் மாதிரி. அங்கேயும் சாமி தான் இங்கேயும் சாமி தான், ஆனால் பட் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதனுடைய என்ஜாய்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். தேட்டருக்கு வரணும். நாங்கள் இப்போது டேரக்டர் கண்ணன் சார் வந்து டேரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசரும் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆடியன்ஸ் வரலன்னா திருப்பி நம்ம ஓடிடிக்கும் கொடுக்க முடியாது. ஸோ டோட்டலாக பெரிய ரிஸ்க்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நேற்றுலேருந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் போயிட்டுருக்கு, நல்லா ஆடியன்ஸ் வராங்க. ஸோ தேட்டர் ஓனரும் சொன்னார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்குங்க. ஸோ மக்களுக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ தேங்க்யூ. ப்ரெஸ் மீட்டில்